Praise the Lord. Hallelujah. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுக்கே மகிமை இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. Amen. Hallelujah. ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. Glory be to God. Hallelujah. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Thank you, Jesus. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நம்ம பார்ப்போம். கேட்க இருக்கிற வசனங்கள் நமக்கு அது ஆசீர்வாதமாய் அபிஷேகமாய் நமக்கு கடந்து வரணும் என்று சொல்லி கூட ஒரு நிமிஷம் கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஹalleluya glory 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 இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ஜெயம் எடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. கிருபை 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 கிருபை. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வாளாக்காமல் தலையாக்குவேன் என்று சொல்லி இருக்கிற கர்த்தர். ஹalleluya. கீழாக்காமல் மேலாக்குவேன் என்று சொல்லுகிற கர்த்தர். Praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. எங்களை கர்த்தர் உயர்த்தி கொண்டு வருகிறவர். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். குப்பையில இருந்தும் உளையான சேற்றில இருந்தும் எங்களை தூக்கி எடுத்து பிரபுக்களின் நடுவிலே அமரச் செய்கிற தெய்வம். இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி எங்களை உயர்தலங்களில் ஏறி இருக்க பண்ணுகிற கர்த்தர். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவனின் நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே அவனை நான் விடுவிப்பேன் என்று சொல்லி இருக்கிறேன். என் மேல் வாஞ்சையா இருக்கிறபடினாலே அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லி இருக்கிறேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Glory, 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 glory. Hallelujah. Praise you, praise you, praise you, praise you. Thank you, Lord. Hallelujah, hallelujah. Stodram, stodram, stodram. Thank you, Jesus. Glory to God. Hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வாழ்க்கையில கர்த்தர் உயர்வுகளை கொண்டு வருகிறவர். அப்பா, ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையும் உம்மாலே எங்களுக்கு வருகிறதா இருக்கிறது. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya hallelujah. Glory 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 glory. Thank you, Jesus. Amen. Hallelujah. Hallelujah. கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர். ஆண்டவரே, உம்முடைய செவியை எங்களுக்கு சாய்த்து கேட்கிற நல்ல எங்களுடைய பிதாவான தெய்வமாயிருக்கிறீர். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. பூமியின் பிரபுக்களுக்கெல்லாம் கர்த்தர் பயங்கரமானவராய் இருக்கிறீர். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வானத்திலும் பூமியிலும் இருக்கிற எல்லா அதிகாரமும் சர்வ அதிகாரமும் உண்டு. அது எல்லாம் உமக்குரியதாய் இருக்கிறது ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya hallelujah hallelujah. Glory to God. Amen amen amen. இயேசுவே நன்றியோடு துதிக்கிறோம். Hallelujah, hallelujah, glory, 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 glory. இதோ இந்த வேளையில உடைய வார்த்தையை கேட்கும்படி ஆண்டவரே, hallelujah, ஒரு ரெண்டு பேரா சேர்ந்து வந்திருந்தால் இந்த வேளையில எங்களோடு தவறாமல் hallelujah எங்களுக்கு உரிய அந்த மன்னாவை போஷிப்பை கர்த்தர் தர கிருபை நிறைந்தவராய் இருக்கிறீர். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. உள்ளத்தின் வாஞ்சையை ஆண்டவரே கர்த்தர் பார்க்கிறீர். ஆண்டவரே, பசியை அறிந்திருக்கிறீர். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறேன். இந்த வேளையில உம்முடைய விசேஷித்த ஒரு தருணமாய் இந்த சமயம் இருக்கட்டும் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். க்ளோரி. உம்முடைய அபிஷேகம் மழை ஒரு நதியாய் இந்த வேளையில கடந்து வரட்டும். ஓ ஹalleluya hallelujah. அக்கினி பற்றி பிடிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya. glory glory glory. Thank you Jesus. Hallelujah. ஓ, தலையின் மேல ஒரு அபிஷேக தைலம் பூசப்படட்டும். ஓ, glory 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 glory. ஸ்தோத்திரம் பண்ணி துதித்து உம்முடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்தி இந்த வேளையில காத்திருக்கிறோம் கர்த்தாவே. எங்களோடு பேசும் இடைபடுகிற வேளையில
கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்பிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ரபால ரிபாபா ஷபரிபா கரபாலா உரபல ரிபாபா ஷபரிபா கரபாலா. ஓ ஜீசஸ், ஊற்று தண்ணீரே கடந்து வருவீராக. ஆமென். ஓ ரபா ஷபரிபா கரபாலா உரபல ரிபாபா ஷபரிபா கரபாலா. Thank you, Jesus. Glory, 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 glory. Thank you, Jesus. Hallelujah, 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 hallelujah. Praise you, Jesus. Amen. ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஹalleluya. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இந்த பாடலை கூட நம்ம பாடலாம். ஆமென். Praise the Lord. Hallelujah. கர்த்தர் சமூகம் ஒரு ஆனந்தமான ஒரு சமூகம். நித்தமும் அந்த சமூகத்திலே நம்ம கடந்து வந்து கர்த்தரை நம்ம தொழுது கொள்ளுகிற அந்த நேரம், அது மிகுந்த ஒரு இன்பமான ஒரு சமயம். ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை ஆராதனை அன்பு ஆராதனை ஆராதனை அன்பரேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. ஹalleluya. அன்பரேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஹalleluya. இந்நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவாலே நிரம்ப வேண்டும் ஜீசஸ். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும் ஜீசஸ். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். ஹalleluya. ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. ஹalleluya. அன்பரேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். ஹalleluya. உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் எந்தன் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவ நாட்களெல்லாம் ஜெப வீரன்
என்று எழுதும். ஹalleluya. என் ஜீவ நாட்களெல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். ஆராதனை 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 என்பரேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. ஹalleluya. அன்பரேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஹalleluya. ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை. ஹalleluya. praise the Lord. ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். thank you Jesus. ஹalleluya. இந்த சமயத்திலும் கூட கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை நம்ம நேசித்தவர்களாக அவருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். ஹalleluya. 2-3 பேராக இருந்தாலும் இயேசுவின் நாமத்திலே நாம் கடந்து வருகிற வேளையில இந்த இடத்திலே அவருடைய பெரிதான மகிமை வெளிப்படும். அவருடைய வார்த்தையில விடுதலை உண்டு, அற்புத சுகம் உண்டு. ஆமென். thank you Jesus. கர்த்தர் praise the Lord. ஹalleluya. சில காரியங்களை அவர் கொஞ்சம் கொஞ்சமாய் நீக்குகிறதும் உண்டு, சில காரியங்களை ஒரே இரவிலே மாற்றுகிறதும் உண்டு. ஹalleluya. ஸ்தோத்திரம். ஹalleluya. glory to God. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் மன்னாவை அனுபவித்து வந்தார்கள். ஆனாலும் ஒரு சமயம் வந்தபோது மன்னா வருகிறது நின்று போனது. அப்பொழுது அவர்கள் தங்களுக்கு முன்பாக இருந்த அந்த நிலங்களை பண்படுத்தி அவைகளை சரி பண்ணி அதில் விளைச்சலை உண்டு பண்ணி அவர்கள் தங்களுக்கு உணவுகளை ஏற்படுத்தி கொள்ளும் அளவும் கொஞ்சம் கொஞ்சமாய் கர்த்தர் அவர்களை அதில் பழக்கி கொண்டு வந்ததை நாம் வேதத்திலே அறிந்திருக்கிறோம். ஹalleluya. ஸ்தோத்திரம். praise the Lord. ஹalleluya. glory to God. ஒரே சமயத்துல சத்துரு கர்த்தர் எல்லா சத்துருக்களையும் துரத்தி விட அவராலே கூடும். ஆனாலும் ஒரு பகுதியிலே வசனங்களிலே உண்டு, அவர் ஒரே நாளிலே அல்ல, கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த சத்துருக்களை நமக்கு முன்பாக இருந்து துரத்தி விடுகிறதை அப்படியும் கர்த்தரிடத்திலே ஒரு நடத்துதல் உண்டு. ஹalleluya. praise the Lord. நம்ம கர்த்தருடைய வார்த்தையிலே பயின்று தேறி அதில் நாம் வருகிற போது கொஞ்சம் கொஞ்சமாய் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சில சத்துருக்களை கர்த்தர் நீக்கி வருகிறதற்கு நாம் சாட்சியா இருக்க தேவன் நம்மை வைத்திருக்கிறார். ஹalleluya. praise the Lord. சில காரியங்களிலே உடனே விடுதலைகளும் உண்டு. ஆமென். ஹalleluya. இஸ்ரவேல் ஜனத்திற்கு முன்பாக எத்தனையோ முறை சத்துருக்களை அவர்கள் கையிலே உடனே ஒப்பு கொடுத்ததும் உண்டு. ஆனால் ஒரு முறை அவர்களுக்கு முன்பாக சத்துருக்களை உடனே அவர் துரத்தி விடாமல், அப்படி துரத்தி இருந்தால் அது தங்களால் உண்டானது என்று அவர்கள் எண்ணி இருக்கக்கூடும். ஆனால் தேவனே அதை செய்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு முன்பாக இருந்த சத்துருக்களை, விரோதிகளை, எதிரிகளை அவர் துரத்தி அவர்களுக்கு ஒரு பூரண ஜெயம் உண்டாகிறது வரைக்கும் அவர்களை நடத்தி கர்த்தர் கொண்டு வந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். ஹalleluya. ஆமென். இந்த நாட்களிலேயும் நமக்கு அப்படிதான். சரீரத்திலே காரியங்கள் உண்டு, வாழ்க்கையில காரியங்கள் உண்டு, குடும்பத்தில காரியங்கள் உண்டு, எல்லா பகுதிகளிலேயும் பிரதிகூலங்களும் உண்டு, வேலை ஸ்தலங்களிலேயும் உண்டு. எல்லாம் ஒரே இரவிலே மாறி போகணும் என்று நம்ம விரும்புகிறதும் உண்டு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த சத்துரு நமக்கு முன்பாக மடங்கடிக்கப்படுகிறதை நம் கண்களாலே பார்க்க முடியும். ஆமென். ஹalleluya. சில சத்துருக்கள் உண்டு, அப்படிப்பட்ட அந்த சத்துருக்களை இன்று நீ கண்ட எகிப்தியனை இனி காண மாட்டாய் என்று கர்த்தர் அவர்களை அப்படி அப்புறப்படுத்தியதும் உண்டு. ஆமென். ஹalleluya. praise the Lord. 2 விதமான நடத்துதல்களும் உண்டு. அந்த நடத்துதல்களை அறியாமல் தான் சில பேர்
என்ன செய்திருவாங்க, கர்த்தர் ஒரு விதமாய் ஒரு குறிப்பிட்ட பகுதியில பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தி வருவார். ஆனா அந்த நடத்துதலை சரியானபடி உணர்ந்து கொள்ளாமல், அந்த நடத்துதலுக்குள்ளே இருக்கிற வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளாமல் அவர்கள் அதை கைவிடுகிற போது, அந்த நடத்துதலுக்குள்ளே தொடர்ந்து பிரவேசிக்க கூடாமல் போகிற போது, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அவர்களுக்கு முன்பாக இருக்கிறதான அந்த சத்துருக்கள் அது அப்படியே அந்த கர்த்தருடைய நடத்துதல்ல அது போய்கிட்டே இருக்கிறது. அது சில சமயங்களிலே அது மெதுவாகும், சில சமயங்களிலே அது குறையாமலும் போகும். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் பிரத்யேகமாய் நம்மை நடத்துகிறதை, திட்டமாய் நம்மை நடத்துகிறதை, விசேஷமாய் நம்மை நடத்துகிறதை, தனிப்பட்ட முறையில நம்மை நடத்துகிறதை நன்கு உணர்ந்தவர்களாய், அப்படிப்பட்ட அந்த கர்த்தருடைய நடத்துதலின் காரியங்களிலே நாம் உற்சாகமாய் நம்ம பிரயாணம் பண்ணுகிற போது, தெய்வம் நமக்கு முன்பாக அநேக அற்புத காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். அப்படித்தான் நம்மளுடைய இந்த கூடுகையையும் வேத தியானத்தையும் கூட நான் எண்ணுகிறேன். கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை கொடுத்து அவர் நம்மை பிரத்யேகமாய், விசேஷமாய், வித்தியாசமாய் நம்மை நடத்தி வருகிறார். நமக்கு முன்பாக சத்துருக்கள் மடங்கடிக்கப்பட்டு கொண்டே வருகிறார்கள். அல்லேலூயா. அவர்கள் துரத்தப்பட்டு கொண்டே வருகிறார்கள். அல்லேலூயா. ஒரு பூரண ஒரு ஜெய ஜீவியத்திற்கு நேராய் பரிசுத்த ஆவியானவர் நம்மை அவருடைய வார்த்தைகளை வருடந்தோறும் அனுப்பி திட்டமாய் அவர் நடத்துகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. வாரந்தோறும் நாட்கள் தோறும் கர்த்தர் தம்முடைய வசனங்களை வெளிப்படுத்தி நம்மை அற்புதமாய் அவர் நடத்துகிறார். ஹல்லேலூயா, glory to Jesus. இது எதற்கு நேராய் நடத்தப்படுகிறது? ஒரு பூரண விடுதலை. ஹல்லேலூயா. ஒரு பூரண ஜெய ஜீவியம் நமக்கு கட்டமைக்கப்படுகிறது வரையிலும் இப்படியான ஒரு நடத்துதலை ஆவியானவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து இந்த நாட்களிலே தம்முடைய வசனங்களை அப்படியே வெளிப்படுத்தி நம்மை நடத்துவாராக. ஆமென். தேங்க் யூ ஜீசஸ். அவர் ஆட்கொண்டு நம்மை நடத்துகிற ஒரு தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, glory to Jesus. Amen. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Glory to Jesus. காரியங்களை அவர் மாற பண்ணிக்கொண்டே வருவார். அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாரை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் மாற்றுகிற போது, இந்த மாற்றங்கள் நமக்குள்ளே நிகழ்ந்து கொண்டிருக்கிற போது, அதற்கு அப்படியே நம்ம ஒப்பு கொடுக்கிறது நமக்கு நலமான காரியமா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, praise you Jesus, glory to God, hallelujah, praise you Jesus, amen. இன்று இரவு நம்ம தொடர்ந்து போன வாரம் நம்ம வாக்குத்தத்த வசனமாய் நம்ம பெற்றுக்கொண்டது, I will make you exceedingly or extremely fruitful. நான் உங்களை கனி கொடுக்கிறவர்களாக, நான் உங்களை மிகவும் பழுக பண்ணி என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, praise the Lord, அல்லேலூயா. கனி கொடுக்கிறவர்களாக கர்த்தர் நம்மை ஏற்படுத்துகிறார் என்று நம்ம பார்த்தோம். எப்படி அந்த ஜீவ நதி, வற்றாத ஜீவ நதி பாய்ந்து வருகிறது என்று நம்ம பார்த்தோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. பாய்ந்து வருகிறதான ஜீவ தண்ணீர் அது நம்ம எங்கே எதற்கு நேராய் நடத்தி செல்கிறது? நம்மை தேக்கமுள்ள ஒரு தண்ணீர் கிடையாது, பாய்ந்து வருகிறதான ஒரு தண்ணீர். ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நின்று போன ஒரு தண்ணீர் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு வருடமும் எப்படி உலகத்துல இருக்கிற காரியங்கள் அது புதிதாகிக்கிட்டே போயிட்டு இருக்கு, ட்ரெண்ட் புதுசாகிட்டே இருக்குன்னு சொல்றான். அது போல ஆவியானவரும் கூட தன்னுடைய ஆவியில நம்மை நடத்துகிற விதத்துல அவர் நம்மை புதிதும் கூர்மையுமான யந்திரமாக்கியே அவர் நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. பழைய ஒரு தன்மையில கர்த்தர் நம்மை வைக்கிறது இல்லை. கர்த்தர் நம்மை புதுப்பித்து கொண்டு நம்மை கொண்டு வருகிறார். அப்படியானால் வெளிப்பாடுகளும் அதற்கேற்றபடி கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். நமக்கு கர்த்தர் கொடுக்கிற வசனங்களுக்குள்ளே இருக்கிற வியாக்கானங்களும் அப்படியாக அது இருக்கிறது. சத்தியத்தினுடைய காரியங்களில கர்த்தர் இன்னமும் நம்மை திட்டமாய் நடத்தும்படிதான் அவர் விரும்புவார். அல்லேலூயா. இப்ப ஒவ்வொரு வருடமும் ஒரு கிளாஸ் மாதிரி நம்ம மாறி போறது மாதிரி தான். அல்லேலூயா. நிறைய பேருக்கு என்னன்னா, கிளாஸ் மாறும்போது
புதுசா வர படிப்பு அது வந்து இன்னும் சேலஞ்சிங்கா இருக்கும். புதுசா வர படிப்பு சிலருக்கு பிடிக்காது. அப்ப திரும்பவும் என்ன செய்வாங்க? பழைய படிப்பையே எடுத்து வச்சு படிக்கணும். அதையே தான் திரும்ப திரும்ப காதுகள் கேட்கணும் அப்படின்னு விரும்புவோம். அல்லேலூயா. புதுசா கர்த்தர் நம்மள கொஞ்சம் சேலஞ்சோட, கொஞ்சம் வெளிப்பாட நம்ம எப்படி சரியா தான் நம்ம தரிசிக்கிறோமா? சரியான காரியங்களை தான் நம்ம நம்ம கண்கள் பார்க்கிறதா என்பதை கர்த்தர் கொஞ்சம் நிதானித்து நம்மை அதன்படி நடத்தி கொண்டு வருவார். ஆனா அது நம்மிலே சில சமயங்களில அநேகருக்கு அது பிடிக்கிறது இல்ல. அப்ப அவர்கள் இன்னமும் பின்தங்கினபடியே கடந்த வாரங்களுடைய நிலைமைகளிலேயே அவர்கள் பின்தங்கி போகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. நான் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம் பாய்ந்து வருகிற ஆமென் ஹல்லேலூயா பாய்ந்து வருகிற நதியாய் தண்ணீராய் அவர் இருக்கிறபடினால புதிய ஒரு அனுபவத்திலே நம்மை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. இந்த வருடமும் கூட நமக்கு நல்ல நம்பிக்கை இருக்கணும். புதிய வருடத்திற்குள்ள நம்மளை கர்த்தர் கொண்டு வந்துட்டாருன்னா நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். நல்ல புதிய உயர்வுகள் நமக்கு வரும். விருத்தி அடைகிற காரியங்கள் உண்டாகும். பெருகுகிற சில காரியங்களும் நன்மைகளும் நமக்கு உண்டாகும். ஆமென். இத்தனை நாள் நமக்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இருந்தோம்னா இந்த வருடம் நம்மள ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படியும் கர்த்தர் வைத்திருப்பார். ஆமென். அல்லேலூயா. நம்மளை கனி உள்ளவர்களாய் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான் என்று நம்ம வாசித்தோம். அதான் நம்மளுடைய வாக்கு தத்துவம். அப்ப கனி கொடுக்கிற மரங்களாய் நம்மை கர்த்தர் நாட்டி அவர் ஏற்படுத்துவார் இந்த வருடத்துல. ஆமென். கோடரியானது மரத்தின் வேறு அருகே வைக்கப்பட்டிருக்கிறது என்று வசனத்துல உண்டு. ஏன்? அது என்னன்னா அதற்கு எல்லா உரமும் போடப்பட்டது, எல்லா வசதிகளும் செய்யப்பட்டது, எல்லா வசனங்களும் போதிக்கப்பட்டது, எல்லா சத்தியங்களும் காண்பிக்கப்பட்டது, எல்லா வெளிப்பாடுகளும் கொடுக்கப்பட்டது. ஆனால் அதுல இருந்து கனி வரல அப்படின்னும் போது கோடரியானது வேறு அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த சமயத்துலதான் கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனம் நம்மளை காத்து கொள்கிறதா இருக்கிறது. என்ன? ஏன்னா அதுல ஒரு உறுதி உண்டாகும். இல்ல இந்த வருடம் கனிகள் உண்டாகும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கனி கொடுக்கிறதுமான மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பான். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படித்தான் நம்மை கர்த்தர் இந்த ஆண்டில நடத்த போகிறார். இந்த நடத்துதலுக்கு நாம் சாட்சிகளா இருக்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு நாம் சாட்சிகளா இருக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். இது எப்படி இந்த வசனங்கள் வியாபரித்து நம்முடைய வாழ்க்கையில அது நிறைவேறி வரப்போகிறது என்பதை நாம் கண்டு உணரப் போகிறோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, என்னுடைய சுபாவங்களினாலே எனக்கு இது தடைப்பட்டு இருந்தது. ஆனால் இந்த ஆண்டு ஆவியானவர் என்னை நடத்தின விதம் வேறு விதமா இருந்தது. என்னமோ தெரியல, எனக்குள்ளே இருந்தும் இப்படிப்பட்ட நன்மையான கனிகள் உண்டாகி சிலர் ஆசீர்வதிக்கப்படுகிறதை நான் உணர முடிகிறது என்று நாம் சொல்ல போகிறோம். அல்லேலூயா. நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட போகிறது. அல்லேலூயா. நம்ம கரங்களை நீட்டி பிள்ளைகள் மேல வைத்து நம்ம ஆசீர்வதிக்கிற போது அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறாங்க. அல்லேலூயா. இன்னமும் நம்ம குடும்ப காரியங்களில நம்ம இணைந்து ஜெபிக்கிற போது அந்த காரியங்களில ஒரு கனி, அந்த நம்ம ஜெபத்தின் மூலமா ஜெபத்திற்கு ஒரு கனி உண்டு. அது பலனாய் பெற்றுக்கொள்ள போகிறோம். அந்த ஒரு அந்த ரங்கத்துல இருக்கிற பிதாவை நோக்கி அறை வீட்டை பூட்டி கொண்டு ஜெபிக்கிற போது வெளியரங்கமாய் கர்த்தர் பலன் கொடுப்பார். கனி என்பது அதுதான். உரம் மண்ணுல போடப்படுது, வேறு மண்ணு கனியில இருக்கு. ஆனால் கனி கண்ணுக்கு பார்வைக்கு அது தெரிகிறதாய் அது வெளிப்படும். அப்பனா வெளியரங்கமாய் தேவன் பலன் கொடுக்கிறதை தான் அது காண்பிக்கிறது. ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. Glory to God. Amen. அப்படிப்பட்ட அற்புத விதமான ஒரு நடத்துதலின் ஆண்டா இந்த ஆண்டு இருக்கும். Hallelujah. Praise the Lord. Hallelujah. அந்த ஒரு தரிசனத்தோடு இந்த ஆண்டிலே நாம் பிரயாணம் பண்ண வேண்டும். Amen. Hallelujah. Glory to God. நிறைய வாக்குத்தத்த வசனங்கள் நம்ம பெற்றிருப்போம். ஆனாலும் இந்த பைபிள் ஸ்டடியில நம்ம ஒரு கமிட்டடா நம்ம கடந்து வரப்ப பரிசுத்த ஆவியானவரும் அப்படிதான் இருப்பார். அல்லேலூயா. ஒரு கமிட்டடா அவர் இருப்பார். அதனால நமக்கு கொடுக்கிறது நான் நம்புகிறேன் விசேஷமா தான் கர்த்தர் கொடுத்திருப்பார். அல்லேலூயா. நல்ல யோசனை பண்ணி கர்த்தர் இந்த ஆண்டில இவர்களை இன்னமும் கனி தருகிறவர்களாக மாற்ற வேண்டும் என்று விரும்பித்தான் இந்த வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருப்பார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம வாசித்தோம் எப்படி அல்லேலூயா
நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கறையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். ஆமென், அல்லேலூயா. அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்த்தத்துக்குமானவைகள். ஆமென். புசிப்புக்கும்னா என்ன? ஒரு நம்மை பலப்படுத்துகிற, ஒரு பலன் உண்டு பண்ணுகிற, ஒரு நமக்கு ஒரு தைரியத்தை உண்டு பண்ணுகிற, நம்மை திருப்தியாக்குகிற, நமக்கு ஒரு இன்பமான ஒரு மனரம்யமான அனுபவத்தை கொடுக்கிற, இது எல்லாம் கனியை புசிக்கிறப்ப ஏற்படும். அந்த பலன்கள் எல்லாம் உண்டாகும். கூடவே என்ன உண்டாகிறது? அவைகளின் இலைகள் அவிழ்த்தத்துக்குமானவைகள் என்றால் the leaves are for healing. Amen, hallelujah. இதற்கு முன்பாக ஒரு ஹீலிங் பிரசன்ஸ் நம்மோட இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம குடும்பத்துல நம்ம ராத்திரியில தூங்குறப்ப நமக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகம், எந்த அபிஷேகம்? இலைகள் அவிழ்த்தத்துக்குமானவைகள் என்று சொல்லப்பட்ட அந்த ஹீலிங் பிரசன்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் ஆர் ஜீசஸ் எப்படி இருக்கும் தெரியுமா? நமக்குள்ள இருந்து அது இரவு நேரங்கள்ல கூட அது ஒரு பிரகாசிக்கிறதா இருக்கும். அல்லேலூயா. நம்ம சரீரத்துல நம்ம மனம் எல்லாம் ஓய்ந்திருக்கும். நம்ம மனம் படுத்து உறங்கும், கண்கள் மூடி இருக்கும், நம்ம படுத்து தூங்கிடுவோம். ஆனால் நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அப்ப விழித்து கொள்ளும். அல்லேலூயா. அந்த சமயத்துல அது நம்ம படுத்திருக்கிற அந்த அறை வீட்டை முழுவதும் அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த அபிஷேகத்தினுடைய பிரசனம் அதை நிரப்பும். அல்லேலூயா. அதனால என்ன ஆகும்? நமக்கு மாத்திரம் அல்ல, நம்மை சுற்றிலும் படுத்திருக்கிற பிள்ளைகள் மேலையும் அந்த அபிஷேகத்தினுடைய அந்த பிரசனம் இறங்கும். அல்லேலூயா. இந்த இலைகள் அவிழ்த்தத்துக்குமானவைகள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க மேல அந்த ஹீலிங் பிரசன்ஸ் கடந்து வரும். Praise the Lord. Riba shadaradi antaradhanashya. Glory to God. Hallelujah. அப்படி ஒரு அனுபவம் இந்த ஆண்டிலே நமக்கு உண்டாகும். Hallelujah. Praise the Lord. Hallelujah. நம்ம தூங்கிக்கிட்டு தான் இருப்போம். ஆனா விசுவாசத்தோட கர்த்தரிடத்துல மன்றாடிட்டு படுத்துரும். ஆனால் தேவ பிரசன்னம் ஆளுகை செய்யும். Hallelujah. Praise the Lord. இரவு நேரங்கள்ல பிசாசு வந்து எதையும் விதைத்திடாதபடிக்கு ஆமென், தெய்வீக பிரசன்னம், இலைகள் அவிழ்த்தத்துக்குமானவைகள் என்று சொல்லப்படுகிற அந்த அனுபவம் உண்டாகும். ஆமென், ஹல்லேலூயா. பிரேஸ் தி லார்ட். தெய்வீக ஒரு பலன் சரீரங்களிலே உண்டாகும். இலைகள் அதனுடைய பலன் சரீரத்திற்குரிய ஒரு பலனாய் இருக்கிறது. கனிகள் உள்ளான மனுஷனுக்குள்ளே உண்டாகிற பலன்களை குறிக்கிறது. இலைகள் வெளியான மனுஷன் அல்லது சரீரத்திலே இருக்கிறதான பலவீனங்களை சரி செய்கிறதான ஒரு அனுபவத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ரெண்டு காரியமும் இந்த பரிசுத்தாவியானவர் பாய்ந்து வருகிற தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து அவர் வருகிறபடினால இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உண்டாகும். மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும்னா என்ன அர்த்தம்? நம்ம மாதந்தோறும் நம்ம வருமானத்தின் பகுதிகளை நம்ம எடுத்து சிலரை ஆசீர்வதிக்கும்படி காணிக்கைகளாக, தசம பாகங்களாக, தான தர்மங்களாக, உதவிகளாக, சில காரியங்களுக்கு ஆதரவாக இருக்கும்படிக்கு இப்படியெல்லாம் நம்ம பகிர்ந்தளிக்கிற அந்த புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கிற அனுபவம். அப்ப அதற்கேற்றபடி வருமானங்களில ஒரு விருத்தி, ஒரு பெருக்கம் உண்டாகும். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கணும்னா சில உயர்வுகளும் கடந்து வரும். ஆமென், அல்லேலூயா. இதெல்லாம் என்னமோ வருஷம் தொடக்கத்துல நல்லதா பேசி நம்ம தொடங்கணும்னு அப்படி ஒரு நிர்பந்தத்துல இந்த காரியங்களை நான் பேசவில்லை. பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலோடு கூட இந்த காரியங்களை பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. வருஷ தொடக்கம் நல்லதா பேசி தொடங்கணும் அப்படி அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. அப்படி எந்த நிர்பந்தமும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் வாக்கு தத்தத்தை உரைத்திருக்கிறார். இந்த வாக்கு உரைத்தவர் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வசனங்கள் வெறுமையாய் வருகிறதல்ல, அவைகள் எல்லாம் அவர் தீர்மானித்தபடியே கிரியைகளை நடப்பிக்கும்படி கர்த்தரால் அனுப்பப்படுகிறவைகளாய் இருக்கிறது. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். துதி பலிகளோடு, ஸ்தோத்திர பலிகளோடு, ஜெபத்தோடு இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டே இருக்கிற நம்ம மேல இந்த வசனங்களுடைய ஹல்லேலூயா அதனுடைய பலன்கள்
அது கடந்து வந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆவியானவர் எப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? இயேசு சொல்லுகிறார் நிகோதேமு கிட்ட, ஒரு காற்று அடிக்கிற போது அது எங்க இருந்து வருது, எங்க போகுதுன்னு தெரியாது. அல்லேலூயா. அது பாட்டுக்கு வரும், அடிக்கும், போகும். நம்ம சரீரத்துல அதை வெறும் உணரதான் முடியும். அதுபோல இந்த வேளையிலும் கூட வசனங்களுடைய காரியங்கள் நமக்கு அப்படிதான் கடந்து வந்துகிட்டே இருக்கு. திடீர்னு அது எந்த திசையில இருந்தோ நம்ம மேல அது கடந்து வருகிறது. அது நம்ம மேல அதனுடைய ஹalleluya பிரசன்னத்தை உணர வைக்கிறது. ஹalleluya, praise the Lord, glory to Jesus, hallelujah, praise the Lord, hallelujah. அது ஒரு பிளான்டு கோர்ஸ் கிடையாது. ஒரு பிளான் பண்ணி போகிற ஒரு கோர்ஸ் வின்ஸ் கிடையாது. Winds do not have a planned course. Hallelujah. திடீர்னு சந்தர்ப்பவசமா ஒரு கூட்டத்துல நம்ம இருக்கிறோம், ஒரு சின்ன குடுகையில நம்ம இருக்கிறோம்னா அந்த இடத்துல சடனா கர்த்தருடைய ஆனவருடைய அந்த தொடுதலும் அவருடைய பிரசன்னமும் அவருடைய வார்த்தையின் காரியங்களும் அது கடந்து வந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அதை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் விசுவாசத்தோட கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். ஹல்லேலூயா. இது ஒன்றும் பெரிய டெக்னிக் கிடையாது. இது ஒரு கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு ஒரு தருணம் அல்லது கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு அனுபவம். ஹல்லேலூயா, glory to God, ஹல்லேலூயா. அப்படியே கூட இந்த வசனத்தில் இருக்கிற இந்த அற்புத ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமென், praise the Lord, hallelujah, thank you Jesus. நம்ம அப்படியே எசேக்கியேல் 47ல தொடர்ந்து நம்ம வாசிக்கிறப்ப அந்த வசனத்தினுடைய காரியம் எப்படி போகுது, இந்த அதிகாரத்தினுடைய போக்கு எப்படியாய் அது இப்ப அது அடுத்து எப்படி அது போகுதுன்னு நம்ம பார்க்க போறோம். பாருங்க எப்படி தொடங்குச்சு. ஒரு பாய்ந்து வருகிற தண்ணீராய் அது தொடங்கியது. அல்லேலூயா. ஆலயத்துல இருந்து வருகிற அந்த ஒரு அனுபவத்தை அது அங்க இருந்து தொடங்குச்சு. ஆமென். அதுக்கப்புறம் அது ஆயிரம் முழமாய் இந்த மனுஷன் ஆழங்களுக்கு நேராய் செல்லுகிற அனுபவத்தை குறித்து காண்பித்தது. பிறகு அந்த பாய்ந்து வருகிற தண்ணீர் போகிற இடத்துல எல்லாம் எப்படி ஜீவன் உண்டாகுது, அதனுடைய இருபுறமும் எப்படி கனிகள் உள்ள மரங்கள் உண்டாகுதுன்னு நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் மரத்துல இருக்கிற கனி என்ன, இலை என்ன என்பதை நம்ம பார்த்தோம். அப்படியே அதை தொடர்ந்து நம்ம பார்க்கிற போது ஆச்சரியமாய் இதனுடைய காரியங்கள் இன்னும் மேலும் மேலும் வலுக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. வசனங்கள் மேலும் மேலும் வலுத்து வருகிறதை நாம் பார்த்தால் அது ரொம்ப ஒரு பிரமிப்பா இருக்கும். ஹல்லேலூயா. 13வது வசனத்துல அப்படியே கண்டினியூ ஆகுது. 47ஆம் அதிகாரம் எசேக்கியேல் 13ல எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். எப்படி தொடருகிறது என்பதை நம்ம பார்ப்போம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே தேசத்தை சுதந்தரித்துக் கொண்டு குறிக்க வேண்டிய எல்லையாவது யோசேப்புக்கு 2 பங்கு உண்டு. ஆமென். 14 சகோதரனோட சகோதரனுக்கு சரி பங்கு உண்டாக அதை சுதந்தரித்துக் கொள்ள கடவீர்கள். அதை உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்டு கொடுத்தேன். ஆகையால் உங்களுக்கு இந்த தேசம் சுதந்திரமாக கிடைக்கும். தேசத்தின் எல்லையாவது வடபுறம் பெரிய சமுத்திரம் துவங்கி சேதாவுக்கு போகிற எதலோன் வழியாயிருக்கிற ஆமாத்துக்கும் போரத்தாவுக்கும் தமஸ்குவின் எல்லைக்கும் ஆமாத்தின் எல்லைக்கும் நடுவான சிப்ராயிம் அப்ரானின் எல்லையோடு சேர்ந்து அத்சார் அத்தியோ கோணமானது. அல்லேலூயா. பாருங்க, இதுக்கு அப்படியே எப்படி வருகிறதுன்னு பாருங்க. இது விருத்தி அடைகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இது சுதந்தரிக்க பண்ணுகிற அடுத்த ஒரு பகுதிக்கு நேராக இந்த வசனங்கள் வலுத்து வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா, praise the Lord. பாய்ந்து வருகிற தண்ணீரை குறித்து தான் சொல்லப்பட்டுச்சு. ஆனா அபிஷேகத்தை குறித்து தான் சொல்லப்பட்டுச்சு. கனி கொடுக்கணும்ன்றத பற்றி தான் சொல்லப்பட்டுச்சு. ஆனா இப்ப இந்த வசனங்களுடைய டைமென்ஷன் மாறுகிறது. எப்படி மாறுகிறது? இது பங்குகளாய் சுதந்தரிக்க வேண்டும் என்கிற காரியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதாய் மாறுகிறது. ஹல்லேலூயா, praise the Lord, ஹல்லேலூயா. தேசங்களை சுதந்தரித்துக் கொள்ளுகிறதை குறித்து அல்லது கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி ஆணையிட்ட பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுகிறதை குறித்து இந்த காரியங்கள் அது நமக்கு விளக்கி காண்பிக்க தொடங்குகிறது. ஹல்லேலூயா. சுதந்தரிக்கிறவர்களாய் நம்மை கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா.
வாக்குத்தத்தமானது நமக்கு கொடுக்கப்படுகிறது எதற்கு? அதை சுதந்தரித்துக் கொள்வதற்கு. அல்லேலூயா. வசனங்கள் நமக்கு அனுப்பப்படுகிறது எதற்கு? அதை அபியாசப்படுத்திக் கொள்வதற்கு. அல்லேலூயா. Glory to God. Hallelujah. Praise the Lord. அப்ப கர்த்தருடைய வாக்குகளின் போக்குகள் எப்படி இருக்கிறது என்றால், நம்மை சுதந்தரித்துக் கொள்ள திராணியுள்ளவர்களாய் மாற்றும்படி அது இருக்கிறது. அல்லேலூயா. வசனங்களை தொடர்ந்து நம்ம வாசித்தால் நமக்கு எப்படி தெரியும்? இந்த திசை, அந்த திசை, தென்புறம், வடக்கு, கிழக்கு, மேற்புறம், இப்படியே தான் இந்த வசனம் போகும். வாசிக்க நமக்கு அதே தான் தொடர்ந்து வாசிக்கிறது போல இருக்கும். இந்த எல்லை துவங்கி அந்த எல்லை வரைக்கும், இந்த பகுதி தொடங்கி அந்த பகுதி வரைக்கும் பங்கு பங்காக கோத்திரம் கோத்திரமாய் அவர்கள் அதை சுதந்திரித்துக் கொள்கிற காரியங்களை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 22வது வசனத்தை வாசிக்கிறேன். 21ல பங்கிட்டுக் கொள்வீர்களாக என்றும் சொல்லப்பட்டு இருக்கிறது. 22ல உங்களுக்கும் உங்களுக்குள்ளே தங்கி உங்களுக்குள்ளே பிள்ளைகளை பெறுகிற அந்நியர்களுக்கும் நீங்கள் அதை சீட்டு போட்டு சுதந்திரமாக்கி கொள்வீர்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் உங்களுக்கு இஸ்ரவேல் புத்திரரில் பிறந்தவர்களைப் போல இருந்து உங்களோட கூட இஸ்ரவேல் கோத்திரங்களின் நடுவே சுதந்திரத்திற்கு உடன்படுவார்களாக என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப சுதந்திரித்துக் கொள்வீர்களாக, பங்கிட்டுக் கொள்வீர்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இது எதை காண்பிக்கிறது? இது ஆசீர்வாதத்தை காண்பிக்கிறது. கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை தான் நம்ம என்ன செய்ய முடியும்? பங்கிட்டு கொள்ள முடியும், சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. Glory to God. அப்ப நம்மை சுதந்திர வீரர்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஆமென். Praise the Lord. Hallelujah. அவர் வைத்திருக்கிற நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். Hallelujah. Praise the Lord. Hallelujah. 48வது அதிகாரத்தில் இது தொடரும். ஆமென். அதுக்கு அடுத்தடுத்து நம்ம பார்த்தால் அப்படியே மேற்கு, கிழக்கு, வடக்கு அப்படின்னு அது பெருகுகிறதை பார்க்க முடியும். வசனம் இடதுபுறமும் வலதுபுறமும் இடங்கொண்டு பெருகுவாயாக என்று சொல்லப்பட்டது போலவே இந்த ஆசீர்வாதம் ஒரு குறிப்பிட்ட ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, இது பெருகுகிற ஒரு தன்மையுடைய ஒரு ஆசீர்வாதமாய் கர்த்தர் அங்கே வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. அப்படியாக இந்த கனி கொடுக்கிறவர்களாய் நாம இருக்கிறோம் என்பது வாக்குத்தத்தம். அதனுடைய வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாகவும் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது. எதற்காக? ஆபிரகாமை அது ஆசீர்வதித்தது. அல்லேலூயா. ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டான். அவன் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருந்தான். அவனுடைய சந்ததிகள் பூமியிலே ஆசீர்வாதமாய் அவைகள் உண்டாகி வந்தது. ஆமென். அல்லேலூயா. அப்ப ஆசீர்வதிக்கப்படுகிறதும் நாம் அந்த ஆசீர்வாதத்தை பங்கிட்டுக் கொள்ளுகிறதும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறதுமான ஒரு நன்மையையும் கர்த்தர் இந்த வார்த்தைகளிலே நமக்கு காண்பித்திருக்கிறார். Hallelujah. Praise the Lord. Thank you Jesus. Glory to God. Hallelujah. Praise the Lord. ஆனா இது நடுவில் ஒரு விசேஷமான காரியமும் இங்க இருக்கிறது. அது என்ன? 13வது வசனத்துல யோசேப்புக்கு 2 பங்கு உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜோசப் will have 2 portions என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதனால திடீர்னு நடுவில் அப்படி ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இட் செட்ஸ் த ட்ரெண்ட். ஹல்லேலூயா. அங்க என்னமோ ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்ல வருகிறார். என்ன? அதை நாம் புரிந்து கொள்ள நம்ம ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம், Genesis 49:22, 22வது வசனம், அங்கே போனால் நமக்கு காரியம் புலப்படும். Genesis 49:22, ஆதியாகமம் 49:22. யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த யோசேப்புக்கு தான் என்ன உண்டு? 2 பங்கு உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. இப்ப கர்த்தர் இங்க என்ன சொல்லி தருகிறாரு? யோசேப்பு கனி தரும் செடி, அதனால அவனுக்கு 2 பங்கு உண்டு. அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இந்த வருடத்துல அல்லது இந்த நாட்களில இனி வரும் காலங்களில கனி தரும் செடிகளாய், விருட்சங்களாய், மரங்களாய் நாம் ஏற்படுத்தப்படுகிறது மாத்திரமல்ல, அப்படி இருக்கிற போது நமக்கு என்ன உண்டாகும்? 2 பங்கு அல்லது
இன்னும் அதிகமான பங்குகள் நமக்கு உண்டாகும். ஆமென். ஆசீர்வாதங்கள் இன்னும் பெருகும் என்கிற இன்னமும் ஒரு அதிக பங்கு அந்த ஆசீர்வாதத்துல நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹalleluya, glory to God, hallelujah. அப்ப கனி தரும் செடி என்று இருக்கிற போதுதான் ஆசீர்வாதம். அது இன்னும் நிறைய கனிகள் தர தர அதற்கு பங்குகளும் அதிகமாகிறதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. ஹalleluya. யோசேப்புக்கு ஏன் 2 பங்கு உண்டு? யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி. அப்ப கனி உள்ளவர்களாய் நம்ம இந்த நாட்களிலே காணப்படுகிற போது நமக்கு பங்குகளும் அத்தனை மடங்காய் அது பெருகி வரும். அல்லேலூயா. அவைக்குரிய நன்மைகளும் பூமிக்குரிய நம்ம தேவைகள் சந்திக்கப்படுகிற காரியங்களும் எல்லா விஷயத்திலையுமே நம்ம நல்ல ஒரு ஆசீர்வாதமான நன்மைகள், இரட்டிப்பான நன்மைகள், ரெண்டத்தனையான பலன்கள், இப்படி கர்த்தர் 2 பங்குள்ளவர்களாய் 2 பங்குள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். ஹalleluya, glory to God, amen, praise the Lord, hallelujah, thank you Jesus, glory to God. சில சமயத்துல நம்ம ஒரு காரியத்துல முட்டி மோதிட்டு இருப்போம், ஆனா கர்த்தர் 2 பங்காய் கூட ஆசீர்வதிப்பார். ஹalleluya, praise the Lord, hallelujah. கர்த்தர் நல்லவர் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளது என்றுதான் வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஹalleluya, praise you Jesus. அப்ப கனியுள்ளவர்களாய் நம்மை கர்த்தர் ஏற்படுத்துகிறதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. என்ன? நமக்கு அதுல 2 பங்கு அல்லது நம்ம எல்லைகளை விருத்தி அடைய செய்து நம்மை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாய் கர்த்தர் ஏற்படுத்தி பங்கிட்டுக் கொள்ளுகிறவர்களாய் கர்த்தர் நம்மை உண்டாக்குகிறார். ஆமென். ஹalleluya, praise the Lord, hallelujah, glory to God. அதனால இந்த வருடத்துல நாம் ஜாக்கிரதையாய் கனி கொடுக்கிற செடிகளாய், விருட்சங்களாய், மரங்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆமென். ஹalleluya. கலாத்தியர் 5:22 ஆவியின் கனியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 5:22 ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம். ஹalleluya, praise the Lord. இந்த கனி கொடுக்கிறவர்கள்னா எப்படி இருக்கணும்? நமக்கு அன்பு முதலாவது இருக்கணும். ஹalleluya, praise the Lord, hallelujah. சந்தோஷம் இருக்கணும், கர்த்தருக்குள்ளே சந்தோஷப்படணும், சமாதானமா நம்ம காணப்படணும். நீடிய பொறுமை, சட்டுன்னு ஒரு காரியத்துல நிதானம் தவறாமல் நம்ம காணப்படும். நீடிய பொறுமை, உடனே ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது, உடனே ஒரு காரியத்தை இப்படிதான் இருக்கும் அது அப்படின்னு நம்மளா ஒரு நினைச்சிடக்கூடாது. எல்லாவற்றிற்கும் ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட், இட் பிலீவ்ஸ் ஆல் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நீடிய பொறுமை, தயவு, தயவு உள்ளவர்களாய் நம்ம நடந்து கொள்ளணும், தயவு செய்யணும். அவங்க நிலைமை என்னவோ தெரியல, நாம அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்தாதான் நமக்கு அவங்களுடைய நிலைமை என்னன்னு தெரியும். அப்ப நம்ம தயவு காட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தம் நமக்கு இருக்கு. அல்லேலூயா. அவர்களை புரிந்து கொண்டு ஒரு நற்குணம் அப்படின்னா என்ன? ஒரு ஜென்டில் ஆகிறது, ஒரு குணசாலியா இருக்கிறது. ரூத்தை போல அப்படி ஒரு குணசாலியாய் நம்ம காணப்படுகிற போது எல்லாவற்றிலும் ஒரு நற்குணம், எந்த காரியத்திலையும் இந்த மனுஷன் ஒரு நற்குணம் இருக்கு. கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை தான் ஆசீர்வதிப்பார். பூமி என்ன சொல்லி கொடுக்குது? ரொம்ப அறிவாளியான பூமியில ஆசீர்வாதம் உண்டுன்னு சொல்லி தருது. வசனம் என்ன சொல்லி தருது? ரொம்ப குணசாலியானா உனக்கு ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா. ஏன்னா குணசாலினா அது கனிதரும் செடியாய் நம்ம மாறிடும். யோசேப்பு பாருங்க, சகோதரர்களை மன்னித்தான், அதுதான் அவனுடைய கனிதரும் செடி. அத்தனை பெரிய ஆபத்துகளை நேரிட பண்ணினார்கள், அத்தனையும் மன்னித்தான். அல்லேலூயா. அவர்களை மன்னித்தது மாத்திரம் அல்ல, அவங்களுக்கு தயவு செய்தான். தயவு மாத்திரம் இல்ல, நீடிய பொறுமையா இருந்தான். எத்தனையோ வருடம் அவனுக்கு தரிசனம் வந்தும் பொறுமையாவே இருந்தான். அவன் சமாதானம் உள்ள ஒரு மனுஷனாய் இருந்தான். அவன் வேதனையிலே இருக்கல, புலம்பிக் கொண்டே இருக்கல, அவன் முறுமுறுத்து கொண்டே இருக்கல, அவன் சந்தோஷமாய் காணப்பட்டான். அவன் அன்புள்ளவனாய் தன் சகோதர சிநேகம்தான் இருக்கிறதுலேயே பெரிய சிநேகம், அந்த சகோதர சிநேகத்தை அவன் காண்பித்தான். அல்லேலூயா, glory to God. நற்குணம் பொருந்தினவனாய் அவன் இருந்தான். அல்லேலூயா. ஏன்? அவனுடைய நற்குணத்தை பார்த்து மெச்சி கொண்டார்கள். பார்வோன்லாம் அவனை தலைவனாக்கிட்டான். வெறும் அறிவாளியா இருந்தா அப்படி ஆக்கியிருக்க மாட்டான். இவன் எப்படியும் ஏதாவது ஒரு விதத்துல நம்மளையே ஏமாத்திடுவான்னு பயந்துருப்பான் பார்வோன். ஆனா அப்படி நினைக்கல.
இல்ல இவனுக்கு நற்குணமும் இருக்கு, அவன் அறிவாளி மாத்திரம் இல்ல, காரியத்தை கற்றுக்கொண்டவன் மாத்திரம் இல்ல. சிலர் பாருங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை நல்லா கற்றுக்கொள்வாங்க, ஆனா குணம் இல்லாதப்ப எப்படி அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய அதிகாரங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில அதிகாரங்கள் இருக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய அனுபவங்கள் மாத்திரம் இல்ல, அதிகாரங்களும் இருக்கு. நல்ல ஆவிக்குரிய அனுபவங்கள் மாத்திரம் இருந்தா பத்தாது, அதனுடைய அதிகாரங்களையும் நம்மளால பிரயோகிக்க முடியணும். அப்படின்னா எப்படி முடியும்? யோசேப்பால, யோசேப்பு நல்ல அனுபவங்கள் உள்ளவன் மாத்திரம் இல்ல, நல்ல பார்வோனுடைய அரண்மனையில அவன் அனுபவிச்சுட்டு வந்தான் மாத்திரம் இல்ல, அவன் அதிகாரம் உள்ளவனாகவும் இருந்தான். அல்லேலூயா. செகண்ட் டு ஃபேரோ, அவன் சொல்லுகிறபடி பார்வோனே நடந்து கொண்டான். அல்லேலூயா. அத்தனை தேசமும் பூமியில இருக்கிற தேசங்கள் எல்லாம் நடந்துச்சு. இது எப்படி? அப்ப அனுபவங்கள், ஆவிக்குரிய அனுபவங்கள் நிறைய இருக்கலாம், நல்ல ஜபிக்கலாம், உபவாசம் எல்லாம், நல்ல அபிஷேகம் எல்லாம் இருக்கலாம். ஆனால் அதோடு சேர்ந்து கனி கொடுக்கிறவர்களாய், நற்குணம் உள்ளவர்களாய் இருக்கிற போது, கனிதரும் செடியாய் இருக்கிற போது நமக்கு என்ன உண்டாகும்? ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களும் அதை பங்கிட்டுக் கொள்ளுகிறவர்களும் அதிகாரம் உள்ளவர்களுமாய், ஆவிக்குரிய அதிகாரங்களை படைத்தவர்களுமாய் நம்ம இருக்கும். கிறிஸ்துவ இயேசுக்குள்ள இருக்கிற அதிகாரம் தான், வெளியில இருந்து எதுவுமே இல்லை. இயேசுவின் நாமத்தில் இருக்கிற அதிகாரம் தான், ஆனால் அதை நாம் சரியாய் பிரயோகிக்க முடியும். அப்படி நமக்கு கர்த்தர் அவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள தேவன் நமக்கு அருள் செய்வார். அல்லேலூயா. விசுவாசமும் நாவின் கனியில ஒன்றாய் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமென். ஒவ்வொன்றும் பெரிய பெரிய காரியங்கள், வாசித்து நம்ம அதை நிதானித்துக் கொள்ள முடியணும். ஆமென். அல்லேலூயா. எபேசியர் 5:9, எபேசியர் 5:9, ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். ஆமென். அல்லேலூயா. ஆவியின் கனி என்பது எதுல விளங்கும்? சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். இந்த மூணு நமக்கு இருக்கணும். நற்குணம் இருக்கணும். ஒரு ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இல்ல ஒரு காரியம் இருக்குன்னா அதுல எது நீதி என்பதை நாம புரிந்து கொள்ள தெரியும். இல்லையா? தேவ நீதி அதுல என்ன? நம்ம பாட்டுக்கு ஒண்ணு வச்சுட்டு அதுதான் நீதின்னு நினைக்க கூடாது. அது நியாயப்பிரமாணம் போல ஆயிரும். தேவ நீதி அதுல இருக்கா, இல்ல நியாயப்பிரமாணத்தினுடைய கோணத்துல நம்ம அதை அணுகுகிறோமா? ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அல்லேலூயா. நீதி ஒரு லீகலிஸ்டிக் அப்ரோச்ல நம்ம போறோமா, அல்லது ரைச்சியஸ் அப்ரோச்ல நம்ம போறோம்? அல்லேலூயா. காட்ஸ் ரைச்சியஸ்னஸ்ல நம்ம அதை, அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம அதை பார்க்கிறோமா, இல்ல லா அதுல நம்ம பார்க்கிறோமா? ஆமென். அல்லேலூயா. அப்ப சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். ஆமென். அல்லேலூயா. அதுதான் ஆவியின் கனி. யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். ஆமென். அல்லேலூயா. யோசேப்புக்கு 2 பங்கு உண்டு. கண்களை மூடி நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிப்போம் கர்த்தரை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணி இந்த வேளையில. ஹல்லேலூயா. Thank you Jesus. Praise the Lord. Hallelujah. கர்த்தரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி, கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி, Thank you Jesus. Praise the Lord. Hallelujah. நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. Thank you Jesus. Glory to God. Amen. Hallelujah. Praise the Lord. வாக்குத்தத்த வசனம் நமக்கு கனிதரும் மரத்தை போல நம்ம இந்த வருடத்துல ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறோம். I will make you exceedingly fruitful. நான் உங்களை மிகவும் பழுக பண்ணி, ஆமென், ஹல்லேலூயா, கனிதரும் விருட்சங்களாய், செடிகளாய், மரங்களாய், அதனுடைய இலைகள் அவிழ்த்தத்துக்கும் அதனுடைய கனிகள் புசிப்புக்குமானவைகள். அப்படிப்பட்ட அனுபவம். ஹல்லேலூயா. Thank you Jesus. Glory. ஆவின் கனியை உடையவர்களாய் யோசேப்பு கனிதரும் செடியை போல அவன் இருந்தான். ஆமென். ஹல்லேலூயா. கனிகள் தருகிறவர்களாய் நம்ம இந்த ஆண்டுல காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கனிதரும் செடிகளாய் கர்த்தர் நம்மை அவர் உருவாக்குகிறார். அல்லேலூயா. Praise the Lord. இதற்கு நம்மை ஒப்பு கொடுத்திருப்போமே ஆனால், ஆண்டவரே என்னை அப்படியே உருவாக்கிடுங்க, மறு பேச்சே இல்லை, என்னை ஒப்பு கொடுக்கிறேன், வேற எதையும் நான் யோசிக்கல, வேற எந்த பெரிய காரியங்களையும் நான் இப்ப திட்டம் பண்ணல, என்னை இந்த வாக்குத்தத்தத்திற்கு மாத்திரம்
சுதந்திரவாளியாய் மாற்றிடுங்க ஆண்டவரே என்று நம்ம இந்த வேளையில கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Thank you Lord. Hallelujah. Glory to God. Praise the Lord. Thank you. ரூத்தை போல, யோசேப்பை போல குணசாலிகளாய், நற்குணம் பொருந்தினவர்களாய், ஆவியின் கனி நற்குணத்திலும் நீதியிலும். Hallelujah. Praise the Lord. Hallelujah. Glory to Jesus. உண்மையிலும் விளங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Hallelujah. நற்குணத்திலும் நீதியிலும், Hallelujah, உண்மையிலும் நான் காணப்படணுமே கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உண்மையா ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் கர்த்தரை நோக்கி இந்த மன்றாட்டை நம்ம செய்திடுவோம் ஒருமனப்பட்டு இந்த வேளையில. தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. glory 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 glory. praise the Lord. ஹalleluya. வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்கிறவர்கள் மாத்திரமல்ல, ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களாய். கர்த்தர் வாக்குத்தத்தங்களை அனுப்பினது எதற்கு? ஆசீர்வதிக்கும்படி. ஆமென். ஹalleluya. ஆசீர்வாதங்கள் எப்படி? அதை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாய் நம்மை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். எசேக்கியேல் 47 48 எப்படி அது உருவெடுத்து போனது என்று நம்ம பார்த்தோம். ஹalleluya. அதனுடைய மொத்த தொகுப்பாய் அதை உணர்ந்து கொள்ளணும். பாய்ந்து வருகிற தண்ணீர், பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து வருகிறார். 1000 முழம் ஆயிரம் முழமாய் அளந்து நம்ம ஆவியில, ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி செல்லணும். ஹalleluya. praise the Lord. அந்த நீர்ப்பாய்ச்சலான அந்த பகுதிகளிலே விருட்சங்களாய், செடிகளாய், மரங்களாய் நம்ம வளர்ந்து வரணும். ஆமென். ஹalleluya. நம்முடைய கனிகள் புசிப்புக்கும் இலைகள் அவிழ்த்தத்துக்குமானவைகளாய் இருக்கணும். ஹalleluya. இப்படி நம்ம காணப்படுகிற போது நமக்கு சில பங்குகள் வைக்கப்பட்டு இருக்கிறது. சில நன்மைகள் வலதுபுறமும் இடதுபுறமும் தெற்கும் மேற்குமாய், இடதுபுறமும் வலதுபுறமும் நாம இடங்கொண்டு பெருகி அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படி, பங்கிட்டுக் கொள்ளும்படிக்கு, 2 பங்குகளை அடையும்படிக்கு கனி தருகிற செடிகளாய் நம்ம காணப்பட, ஓ ஜீசஸ், கர்த்தர் நம்மை நடத்துகிறார். ஹalleluya. praise the Lord. hallelujah. glory. இது ஒரு விசேஷித்த கூட்டத்திற்கு கர்த்தர் உரைக்கிறதான காரியமாய் இந்த ஆண்டில் இருக்கும். ஹalleluya. நல்ல உணர்ந்தவர்களாய், இந்த காரியத்தை பற்றி கொண்டவர்களாய், ஹalleluya. ஆமென். இந்த வாக்குத்தத்தத்தை, இந்த வசனங்களை உறுதியாய் இருதயத்திலே நிலைநிறுத்தி கொண்டவர்களாய் நம்ம காணப்படுகிற போது, ஆமென், ஆவியின் கனியை குறித்த ஒரு பிரயாசம் உள்ளவர்களாய் நம்ம இருக்கிற போது, நமக்கு இந்த ஆண்டில யோசேப்பு கனிதரும் செடியாய் இருந்தானே, அதுபோல நாம் காணப்படுவோம். நமக்கு 2 பங்கு உண்டாகும். ஹalleluya. சில நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்வோம். praise the Lord. hallelujah. glory to Jesus. சரீர பிரகாரமோ, ஹalleluya, அல்லது நம்ம வாழ்க்கையின் நன்மைகளோ, அல்லது ஆவியின் காரியங்களோ, ஊழியத்தின் காரியங்களோ, தனிப்பட்ட வாழ்வின் காரியங்களோ, ஓ ஜீசஸ், ஆத்தும ரட்சிப்பின் காரியங்களோ, ஹalleluya, குடும்பத்தின் ரட்சிப்பின் காரியங்களோ, ஹalleluya, வேலை ஸ்தலத்தில உண்டாக வேண்டிய உயர்வுகளை காரியங்களோ, எல்லாவற்றிலேயும் பங்குகள் உண்டாகும், நன்மைகள் உண்டாகும். சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். கனிதரும் செடிகளாய், எல்லா இடத்திலும் நற்குணம் பொருந்தினவர்களாய், தேவநீதியை நடப்பிக்கிறவர்களாய், உண்மையிலே விளங்குகிறவர்களாய் நம்ம காணப்படுகிற போது, இயேசு இந்த வருடத்துல நம்மை, ஹalleluya, எல்லா வாழ்வின் பகுதிகளிலேயும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாய், நன்மைகளை பெற்றுக் கொள்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை நடத்துவார். ஓ ஆமென். ஹalleluya. praise the Lord. thank you Jesus. glory. நன்றி பிதாவே, உம்முடைய வசனங்களுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இப்போதும் உடைய வார்த்தைகளை கர்த்தர் அனுப்பி எங்களோடு பேசி இருக்கிறேன். வார்த்தைகளுக்குள்ள இருக்கிற, ஓ ஜீசஸ், ஹalleluya, இந்த நன்மைகளை நாங்கள், ஹalleluya, சுதந்திரித்துக் கொள்ளும்படி எங்களை அர்ப்பணித்து இந்த வேளையில தாழ்த்தி ஒப்பு கொடுத்திருக்கிறோம். இயேசு தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும், நடத்தும். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம். எல்லா துதிகன மகிமையையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நல்ல பிதாவே, ஆமென். praise the Lord.